இப்போ நான் உன்னை தானே பார்த்தேன், நீ தானே எனக்கு பயமுறுத்தின. அந்த பையன் உன்னால தானே இருந்தான். சத்தியமாக செம்ம எக்ஸ்ட்ரீமாக இருக்குது இந்த இடத்துல. இப்போ நான் அந்த உருவத்தை இவ்வளோ பக்கத்தில் பார்த்தேன். ஓகே ஃபைன், உன்னால் என்னை பயமுறுத்த முடியாது சரியா, ஆனால் லைட்டாக வந்து பயந்து நான் ஜர்க் ஆகும். அந்த தம்பி தான் இப்போ என் கூட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறதுன்னா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் தம்பி. எனக்கு 3 வாட்டி நாக் சவுண்ட் பண்ணி காட்ட முடியுமா? நீ தான் என் கூட பேச விருப்பப்படுறனா? தம்பி இப்படிலாம் பண்ணாத. ஆக்சுவலாக இதை பண்ணுறது வந்து யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ தானே? நான் உன்னை பார்த்துட்டேன். ஆக்சுவலாக நீ ஒரு பெண் ஆன்மான்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் கூட பேசணும்னு நினைக்கிறேன். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அன்றைக்கி அந்த தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெரியாமல் வந்து ஓச்சா போட்டு விளையாடிட்டாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணது தப்பாக இருக்கலாம். அதுக்காக ஒருத்தனோட உயிரை வந்து நீ வாங்கியிருக்கிற. உனக்கு கேவலமாக இல்லையா? நீ இறந்து போய் எவ்வளோ கஷ்டப்படுற, ஒரு ஆன்மா சாந்தி அடையாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுற்றிட்டு இருக்க. இன்னும் உனக்கு கொஞ்சம் கூட அறியலா? இல்லை கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி இல்லையா? பேஆயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது யாருக்குமே. கோவப்படு, அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ எவ்வளோ வேணால் கோவப்படு, எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஐ டோன்ட் கேர். நான் ஆனால் இப்போ அந்த தம்பி கூட பேசி ஆகும். நான் அதுக்காக தான் இங்கே வந்தேன். உன் கூட இப்போ விளாட்றது. நான் உள்ளர பார்த்தேன் மறுபடியும். நான் உன் கூட விளாட்றல சரியா? நான் பேச வந்தது அந்த தம்பி கூட தான். உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அநியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போனேன் அந்த தம்பி கூட தான் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நான் அவங்க யூஸ் பண்ண அதே ஓஜா போர்டு தான் நான் ப்ளே பண்ண போகிறேன். நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டர்னா என் கூட வந்து ஓஜா போர்டில் பேசுறீங்க. இந்த இடத்துல இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கிறனால என்னால் ரொம்ப நேரம் இந்த இடத்துல வந்து சர்வே பண்ண முடியாது. ஏன்னா நான் லைட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட நான் வந்து கம்யூனிகேட் பண்ண ஓஜா போர்டு மூலமாக கம்யூனிகேட் பண்ண போகிறேன். என்ன தான் கேட்டாலும் சரி, இந்த இடத்துல நோர போகிறது கிடையாது. நான் பண்ண வேண்டியதை பண்ணிட்டு தான் போக போகிறேன். நான் கம்யூனிகேட் பண்ணி தான் தீருவேன். நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது. இந்த இடத்துலேருந்து பயந்து ஓடக்கூடிய ஆளும் கிடையாது. நான் இப்போ இந்த இடத்துல ஓஜா ப்ளே பண்ணியே தீருவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. நான் பயந்து இந்த இடத்துலேருந்து நான் பயப்படவும் இல்லை. எல்லாத்தையும் அடிச்சு ஓட உன்னால் முடிஞ்ச இந்த வீடியோ தரமட்டமாக இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் கிடையாது கிடையாது கிடையாது. இதுக்கு மேலே ரஜினி சொல்கிற மாதிரி தான். உனக்கு ரஜினி தெரியல, ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரி மறுபடியும் உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது. எனக்கு பயம் இல்லைன்ட்டு. அந்த பையனுக்கு பயம் இல்லை. ஓகே கைஸ், இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து விருப்பம் இல்லை. ஏன்னா ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. நான் எதுக்காக வந்தனோ அந்த பையனோட ஆன்மாவும் இங்கே தான் இருக்குது. அந்த ஆன்மா வந்து ஏதோ என் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்குன்றதும் தெரியுது. ஆனால் அந்த பையனை நான் இன்னும் பார்க்கல. ஸோ நான் இந்த இடத்துல இப்போ நான் ஓஜா போர்டு ப்ளே பண்ண போகிறேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஓஜா போர்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இப்போ ஓஜா போர்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா கூட தான் பேச போகிறேன். ஆனால் நான் யாரு கூட இப்போ பேச போகிறேன்னா, இந்த இடத்துல இதே மாதிரி ஓஜா போர்டு விளையாடி இறந்த அந்த பையனோட மட்டும்தான் நான் பேச போகிறேன். மற்றபடி இந்த இடத்துல வேற எந்த ஆன்மா இருந்தாலும் தயவு செஞ்சு உள்ளே குறுக்க வராதிங்க. ப்ரோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்க கூட தான் பேச போகிறேன். அதனால் என் கூட பேச முடிஞ்சால் இந்த ஓஜா போர்டு மூலியமாக என் கூட பேசலாம்.
சம்திங் இன்னும் நடக்குது இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த இடத்துல இருக்கிற ஆன்மா இப்போ என் கூட பேசுறதுக்கு ரெடினா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்க்கு கொண்டு போகும். இப்போ என் கூட இப்போ கனெக்ட் ஆகிருக்குற அந்த ஆன்மாவோட பேரை தெரிஞ்சுக்கலாமா? ரவியா? இப்போ என் கூட கனெக்ட் ஆகிருக்க ஆன்மாவோட பேர் ரவியா? ஓகே, இப்போ என் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஆன்மாவோட பேர் ரவி தான், கரெக்டா? எஸ். இந்த இடத்துல இப்போ உங்க பேர் ரவின்னு சொல்லிட்டீங்க. நீங்க தான் இந்த ஓஜா போர்டு விளையாடி இறந்த ஆன்மாவா? ஓகே ரவி, நான் உங்க கூட தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இன்னொன்று உன்னோட ஆன்மா இங்கேயே இருக்குதுன்னா ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறியா நீனு? எஸ். ஓகே, நீ ஏதோ பிரச்சனையில் இருக்குன்றது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஓ, ஆக்சுவலாக நீ இங்கேயே இருக்கிற, அதனால கண்டிப்பாக உனக்கு ஏதோ உதவி தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் கேட்குறேன், திரும்பி உன்கிட்ட ஒரே வாட்டி கேட்குறேன், உனக்கு என்கிட்ட இருந்து உதவி தேவைப்படுதா? எதுக்காக நீ இங்கே இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ட்ராப்பா? உனக்கு இங்கே ஏதாவது ட்ராப் இருக்கா? உன்னோட ஆன்மா இங்கே மாட்டிட்டு இருக்காப்ப அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு உதவி தேவை தானே? சொல்லு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன், உன்னால் என் முன்னாடி வர முடியுமா? இல்லைனா ஏதாவது ரிச்சுவல் பண்ணி உன்னை சாவடிக்கணுமா? அது கண்டிப்பாக உன்னோட ஆன்மா வந்து ஏதோ ட்ராப்பில் தான் மாட்டிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ மறுபடியும் என்கிட்ட பதில் சொல்லு ரவி. நான் உன்கிட்ட தான் கேட்குறேன், உங்களோட ஆன்மா எங்கள் ட்ராப்பில் மாட்டிட்டு சொன்னேன். ஸோ எனக்கு ஆன்சர் பண்ணு. உங்களோட ஆன்மா வந்து நீ ஆன்சர் பண்ணு, டக்குன்னு ஆன்சர் பண்ணு. நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே,